बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। சூரத்துல் புரூஜ் சூரத்துல் புரூஜ் சொற்களை வசனங்களையும் பார்ப்போம். ஆரம்பத்தில் அதில் சில சொற்கள் நேரத்தோடு உங்களுக்கு தெரியும், அதை முதலாக பார்ப்போம். இந்த சொற்களை பார்ப்போமே, இதில் நேரத்தோட தெரிஞ்ச சொல்லும் இருக்குது, சிலது குர்ஆன்ல அடிக்கடி வார சொல், இப்பதான் முதலாக வர தொடங்கி, அதனால அதையும் சொல்லு. சமா முதலாவது சொல் சமா, தெரிந்தானே, வானம். யௌம் நாள், சரியா, நாள். குத்தில இப்பதான் வந்து இந்த போன சூறால குத்திலல் இன்சானு மா அக்ஃபர, முன்னாள் சூறால வந்து கொலை செய்யப்பட்டான் அல்லது நாசமடையட்டும், அனுபவிக்கும், நாசமடையட்டும். அன்னார் நெருப்பு, அதுதான் நெருப்பு. சமாவாத் வானங்கள், சமா உன் பன்ம, சமாவாத் சமான்னு சொல்லு பன்ம. அல் அர்த் முல்க், ஆட்சி அதிகாரம், அதிகாரம் ஆட்சி. அதாபு வேதனை தண்டனை, ரெண்டு மாதிரி வரும், வேதனை தண்டனை. லம் என்ன தெரியுமா? இல்லை, இல்லை, நிகழ்காலத்துக்கு முன்னால வரும், நிகழ்காலத்துக்கு முன்னால மட்டும்தான் வரும். இல்லை, அடிக்கடி திரும்ப திரும்ப வார சொல், முன்னாலே வந்தீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. லம்மண்டா நிகழ்காலத்துக்கு முன்னால வரும், இல்லை என்ற கருத்தை கொடு. ஆமன ஆமனு, சரியா, ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட போர்டில் இருக்கிறது. அது பலகண்ட நீ மொழிபெயர்க்கிறது, வேற வழியில் அது கருத்து, அது ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ். அவ்வளவுதான். பாப்பமே திருப்பி ஒரு முறை லேசா, அடுத்த முறை தப்சீரை பார்ப்போம். இப்போ கொஞ்சம் லேசா பார்த்துருவோம் ஒரு முறை. இதுவரையும் பாருங்க, அதாவது 11வது வசனம் வரை, 11 வரை, இப்படி 3 பிரிஞ்சு இருக்குது இந்த சூறா. ஒன்று இருக்குது, ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று சொல்லி, 1 11 வரை ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்ற, அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்ற வரலாற்று நிகழ்வு 11வது வசனம் வரை. சரியா, அந்த நிகழ்ச்சிக்கு உட்பட்டவர்கள் மறுமையில தண்டிக்கப்படுவார்கள், கொடுமைக்குட்பட்ட முஸ்லீம்களுக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்றது வரையும் அந்த வரலாற்று நிகழ்வு சொல்ற. 12 16 வரை இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், சரியா, இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத் வ ஹுவல் கஃபூருல் வதூத் அப்படி இருக்குதானே. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள், பண்புகள். இது சொல்றேன். சிலது இப்ப கஃபூருன் வதூதுன் பண்புகள், மற்ற செயற்பாடுகள். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் அப்படின்னு வர செயற்பாடுகள், அது சொல்றேன். சரியா, அது தெளிவா விளக்குதானே. அது கடைசிக்கு 17 22 வரை ஹல் அத்தாக்க ஹதீசுல் ஜுனூத் ஃபிரௌன வ ஸமூத் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூஸ் வரைமுள்ள பார்த்தா நிராகரிப்பாளர்கள் நிலையும் குர்ஆன். சரியா, இதைத்தான் கடைசி பாது சொல்றது. இதான் மொத்தமா இந்த சூறா. அப்ப எனவே இந்த சூறாவுக்கு நாங்க சொல்லும் எப்படி என்றால், இதுதான் இந்த சூறாக்கு தலைப்பு. இஸ்லாமிய போராட்டங்களை எவ்வாறு நோக்க வேண்டும், இதான் இந்த சூறா தலைப்பு. மொத்தமா பார்த்து அஸ்ஹாபுல் உஹ்தூதிலிருந்து தொடங்கி போய் அந்த நிகழ்ச்சியிலிருந்து தொடங்கி போயிருக்கு. அதான் இந்த இஸ்லாமிய போராட்டங்களை எப்படி பார்க்கணும், அதோட வெற்றி தோல்விகளை எப்படி பார்க்கணும், உலகத்தை மட்டும் பார்க்கணுமா, மறுமையை சேர்த்து பார்க்கணுமா, அந்த இஸ்லாமிய போராட்டங்கள் பல வகையான நிலைமைக்கு வார்த்து காரணம் என்னது, அல்லாஹ்வுடைய பண்புகளும் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளும் தான் காரணம். பல மாதிரி முடிவுகளுக்கு வர காரணம், தோல்வியிலும் வெற்றியிலும் பல வகையான முடிவுகளுக்கு வர காரணம் அது என்றுதான் இந்த சூறா மொத்தமா முழு பகுதியும் சேர்ந்து சொல்லும். சரியா, இதுக்கு முன்னாலே எல்லாம்
இப்ப முன்னால வந்த சூரத்துல் இன்ஷிகாக் கடைசியா பார்த்தது, சூரத்துல் இன்ஷிகாக் தான் கடைசியா பார்த்தது. அதுவரையும் மொத்தமா இந்த மர்ம நாளையே தான் சொல்லிட்டு வந்து அந்த அதுக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சம் இந்த எதிர்ப்புகளையும் சொல்லிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த எதிர்ப்புகளையும் அதுக்குள்ளால கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வந்து ஒரு சூறாவாக்கல்ல அந்த சூறாக்கள் சில துண்டுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்த எதிர்ப்புகளை சொல்லிக் கொண்டு வந்து முத்தஃபிஃபூன்ல அபஸைல எல்லா சூறாக்கள். இந்த சூறா முழுக்க அதே சொல்லு. அப்படித்தானே மக்கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு எதிர்ப்பு உண்டு, கடுமையான எதிர்ப்பு உண்டு. அப்ப அந்த எதிர்ப்பை எப்படி பார்க்கணும் சொல்றதுக்கு ஒரு வரலாற்றை சொல்லி வரலாற்று பின்னணி ஒன்றை சொல்லி அந்த எதிர்ப்பு இப்படித்தான் பார்க்கணும் இந்த எதிர்ப்பை சொல்லி இங்க சொல்லி. எனவே இந்த சூறா எப்ப இறங்கியிருக்கலாம்? பகிரங்க பிரச்சாரம் ஆரம்பிச்சு நல்லா சூடு பிடிச்சோன்னா இறங்கிக்கும். இந்த அடியும் தடியும் குழப்பம் நடக்கிறன்னு தானே இப்படி சொல்லணும், அப்படித்தானே? அப்ப இந்த நுபுவத்தின் பின் 3 வருஷம் ரகசிய பிரச்சார காலம். அப்ப அந்த நேரத்தில் இது இறங்கி இருக்கேல. 4வது வருஷம் ஸ்டார்ட், கடுமையா பிரச்சாரம் ஸ்டார்ட். அப்போ ஒரு 5, 6 இந்த காலங்கள்ல இறங்கியிருக்கும். ஹிஜ்ரி 5, 6 காலம். அப்ப நல்லா சூடு பிடிச்சு போறேன். கொஞ்சம் பேர் கொல்லப்பட்டு சிறையிடப்பட்டு நாடு கடந்து ஓடி இப்படியான சந்தர்ப்பத்திலான இந்த சூறா இருக்கு. இறங்கி உங்களுக்கு வார இந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் கொடுமைகளும் இதெல்லாம் வரலாற்று ரீதியாக நடந்து வார ஒரு விஷயம். நீங்க அதை இப்படித்தான் பார்க்கணும் என்று இந்த சூறா சொல்லு. அதான் சூரத்துல் புரூஜ்ல சுருக்கம். எனவேதான் இந்த சூறாவை நீங்க பாருங்க, 3யுமே சொல்லி இதை விரிவா சொல்லிருக்குது. இங்க லேசா அப்படி உணர்த்தி காட்டி உங்களுக்கு தெரியும் தானேன்னு சொல்லி அல் அத்தாக்க ஹதீசுல் ஜுனூத் ஃபிரௌன வ சமூத், ஃபிரௌன் சமூதுடைய செய்தி உமக்கு வந்ததுவா அப்படி என்ன கருத்து? உங்களுக்கு தெரிந்தானே ஃபிரௌன் சமூதுடைய செய்தி சொல்ற வசனம் தான் அல் அத்தாக்க ஹதீசுல் ஜுனூத் ஃபிரௌன வ சமூத்னு சொல்ற. அப்ப இலிந்து விளங்குது பழைய வரலாறுகளை உதாரணமாக சொல்லி காட்டி அந்த பின்னணியில நீங்க இஸ்லாமிய போராட்டங்களை பார்க்கணும். அந்த போராட்டங்களுக்கு பல வகையான விளைவுகள் வர காரணம் இந்த வசனம். இந்த வசனமா விளக்கப்படுத்து. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத். அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளும் பண்புகளும் தான் அதுக்கு காரணம். இந்த சூறா சொல்லி இதுதான் இந்த சூறாட சுருக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நாங்க இந்த சூறாட சொற்கள் வசனங்கள் இறங்கிய காலப்பிரிவு எல்லாம் பார்த்துட்டோம். இறங்கிய காலப்பிரிவுக்கு நாங்கள் சொன்னோம் பகிரங்கமான காலப்பிரிவு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்லா சூடு பிடிச்சோன்னான்னு இறங்கி இருக்கணும் சொன்னோம். இதில் சொல்லப்படுற விஷயங்களை பார்க்கும்போது அது எங்களுக்கு வழங்கும். அதாவது இந்த 3 வரலாறுகள் சுட்டி காட்டப்படுது. ஒன்று அஸ்ஹாபுல் உஹ்தூத், 2வது ஃபிரௌன் சமூத். 3 வரலாறும் இது சொல்லப்படுது. அப்ப இஸ்லாமிய தாவால இந்த 3 வகையான வரலாற்றை சொல்ற நேரத்தில் இது இந்த முழுமையாக அழிக்கப்பட்ட ஒரு சமூகம் பற்றி சொல்லப்படும் சம்பவம். முழுமையாக அழிக்கப்பட்ட ஒரு சமூகம் பற்றி சொல்லப்பட்ட சம்பவம். அப்ப இந்த சம்பவம் சொல்லப்படுறதுக்கு கண்டிப்பா மக்காவுடைய சூழல் அப்படி இருந்திருக்கும். அங்க மக்காவுடைய சூழல்ல நிறைய பேர் சித்திரவதைக்குட்பட்டு கொலை செய்யப்பட்டு நாடு கடந்து போய் அப்படியான ஒரு நிலையில தான் இது இறங்கி இருக்கும். அப்பதான் பொருத்தமாக இருக்கும் இறங்கின நிலைக்கு. அப்ப அந்த வகையில அப்படியான நிலை எப்ப ஏற்பட்டது? பகிரங்க பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் காலம் போனதுக்கு போறோம், ஓரளவு சூடு பிடிச்சதுக்கு போறதான் அப்படியான நிலைமை ஏற்பட்டது. எனவே அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி ஆறுதல் சொல்லி இருக்க வேணும் நாங்க வழக்கம். இதை நாங்க நேரத்தோட பார்த்தோம். அடுத்தது சொன்னோம் இந்த தலைப்பு கீழே தான் இந்த வசனங்கள், இந்த சூறாவுடைய வசனங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொன்னோம். முதலாவது பகுதி அந்த அஸ்ஹாபுல் உஹ்தூத் இந்த சம்பவம். அந்த சம்பவம் 11வது வசனம் வரை நாங்க பார்க்கணும். 11வது வசனம் வரை அந்த சம்பவத்தை பார்க்கணும். 1லிருந்து 11 வரையும்
ஒன்றிலிருந்து 11 வரை இதை பார்க்கும். அஸ்ஹாபுல் உஹ்தூத் தோடு சம்பந்தப்பட்ட சம்பவத்தை பார்க்கும். இரண்டாவது பகுதியாக நாங்க அல்லாஹ்வுடைய பண்புகளும் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளையும் சொல்லக்கூடிய இன்னொரு பகுதியை பார்க்கிறோம். அது 12 16 வரை 12 16 வரை உள்ள பகுதி அல்லாஹ்வுடைய பண்புகள் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் சொல்ற பகுதி. பிறகு 17 கடைசி வரை, அதாவது 22 வரை, 17 22 வரை உள்ள பகுதி இந்த தாவா, அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாவா நிலையை சொல்ற பகுதி. இப்படி 3 பகுதியாக இந்த சூரா இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல வரலாறு சொல்லி திரும்ப அந்த வரலாற்று பின்னணியில அல்லாஹ்வுடைய பண்புகளையும் செயற்பாடுகளையும் பற்றி சொல்லி பிறகு இந்த தாவா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா என்ன மாதிரி நிலைமை பெறும் அப்படின்னு சொல்றேன். இதுதான் இந்த சூறாட நாங்க சுருக்கமா சொன்ன சூறாட கருத்து இது. இப்ப நாங்க ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். மோலா விலையும் கொள்வோம். அஸ்ஹாபுல் உஹ்தூத் யாராக இருக்கும், எந்த காலத்து வரலாற்று சம்பவம் அது, இதை கொஞ்சம் லேசா நாங்க பார்த்துக்கொள்வோம். இப்ப குர்ஆன்ல வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லும் போது காலம் சொல்றது இல்லை. சில நேரங்கள்ல ஆக்கள்ல பேரும் இருக்காது, சம்பவம் மட்டும் இருக்கும். அதிகமா பேரு ஆக்கள் எங்க நடந்தது, எந்த நிலத்தில் நடந்தது, இது ஒன்றுமே பெரும்பாலும் குர்ஆன்ல இருக்கிறது இல்லை. சில இடங்கள்ல மட்டும்தான் அது இருக்கும். அது காரணம் என்னன்னா படிப்பினையை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு நோக்கம். குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து வரலாற்று நிகழ்ச்சியிலிருந்து என்ன படிப்பு பெறலாம், அதான் குர்ஆனுடைய மையப்படுத்தி பேசுற விஷயம். ஒரு நாளும் இந்த காலத்தை இடத்தை ஆக்களை சொல்றது குர்ஆன்ல மிச்சம் அரிதாக குறைவாக தான் இருக்கும். அந்த வரை நாங்க இங்க காண்றோம்னா இந்த இதை மட்டும்தான் அஸ்ஹாபுல் உஹ்தூத் அந்த பேரை காண்றோம். திரும்ப அந்த சம்பவத்தை மேலோட்டமாக சாதாரணமாக காண்றோம். இதை நாங்க காண்றோம். அப்ப எனவே இது எதுவாக இருக்கலாம்டா ரெண்டு மாதிரி நாங்க இதை சொல்லலாம். ஒன்று, ரியாது சாலிஹீன்ல பொறுமை என்ற தலைப்பு கீழே அஸ்ஸபுர், தமிழ்லையும் இருக்குதானே பார்த்துக்கொள்ளலாம், அஸ்ஸபுர் என்ற தலைப்பு கீழே ஒரு சம்பவம் ஒன்று வருது. ஏறத்தாழ இந்த சூறால சொல்றத ஒத்த ஒரு சம்பவம் ஒன்று வருது. அந்த சம்பவத்தை குறிக்கிறதாகவும் இந்த இங்க சொல்ற அஸ்ஹாபுல் உஹ்தூத் என்ற இந்த வரலாற்று நிகழ்ச்சி இருக்க முடியும் என்று நாங்கள் கருதலாம். அப்படின்னா அந்த சம்பவம் என்னது, அதுல ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லல, சூரத்துல் புரூஜ்ல வார இந்த வரலாற்று நிகழ்ச்சியைத்தான் நான் சொல்றேன் அப்படி சொல்லல, சும்மா சொல்லிக்கிறார், சம்பவத்தை வெறுமனே சொல்லியிருக்கிறார். நாங்க அந்த ரெண்டுக்கும் இருக்கிற இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நினைக்கிறோம், கருதலாம் சில நேரங்கள்ல இந்த ரியாது சாலிஹீன்ல வார அந்த பொறுமை என்ற தலைப்பூக்கில வார சம்பவமாக இருக்கலாம்னு சொல்லி நாங்க ஒரு அளவு கருதி பூர்ணமாக எங்களுக்கு சொல்லலாட்டியும் என்ற ரசூலுல்லாஹ் இதுன்னு சொல்லல, இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னு சொல்லி சொல்லல. அந்த சம்பவம் எப்படி இருக்குண்டா, ஒரு இளைஞன், ஹதீஸ்ல வரும் குலாம்னு சொல்லி ஒரு இளைஞன், ஹதீஸ்ல வரும் ராஹிப், ஒரு கிறிஸ்தவ அறிஞர் படிக்க போறேன். கிறிஸ்தவ அறிஞர்கிட்ட நான் அந்த விரிவா சொல்லல, அதுக்கு பின்னால் இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது, சுருக்கமா சொல்றேன். ஒரு கிறிஸ்தவ அறிஞர்கிட்ட படிக்க போய் அந்த இளைஞன் ஏற்கனவே முஸ்லீமா இருக்கல, ஆனா கிறிஸ்தவர் அறிஞர்கிட்ட போய் படிச்சு முஸ்லீமாக மாறி அவர் அந்த இளைஞருக்கு சில கராமத்துகளும் இருந்தது, சில அற்புதங்களை அந்த இளைஞர் காட்டக்கூடிய தகுதி உள்ளவராக மாறினார். இது அரசனுக்கு தெரிய வர அவருக்கு படித்து கொடுத்த இந்த பாதிரிய அரசன் சித்திரவதை செஞ்சு விஷயத்தை விலகிக் கொள்ற. இவர் தான்
என்னைட்ட படித்தவர் தான் இந்த இளைஞர் விளங்கி கொண்டு. அப்ப அரசன் இந்த இளைஞனை கொள்வதற்கு எல்லா முயற்சியும் செய்யறார். உதாரணமாக இந்த அவன் ஆட்களை விட்டு மலை ஒன்று கொண்டு போய் அதிலிருந்து தள்ளி விட்டு, ஆனா இந்த இளைஞன் மௌத்தாகாம திருப்பி வந்துடுவான். திரும்ப கடலுக்கு கொண்டு போய் கடல்ல வீசிட்டு வருவான். திரும்பவும் இந்த பொடியன் இளைஞன் திரும்பி வந்துடும். இப்படி எத்தனையோ முறை அவனை கொள்வதற்கு முயற்சி செஞ்சு கொள்ளையெல்லாம் போயிட்டு கடைசிக்கு இந்த இளைஞன் வந்து அரசன்ட்டு சொல்லுவான், நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன கொள்ளையலாது, என்ன கொல்லணுமாக இருந்தா மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி இப்படி சொல்லி பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம், இந்த இளைஞனின் இரட்சகனின் பெயரால் நீங்க சொல்லி எனக்கு ஒரு அம்பாலை எய்தால் நான் பட்டு மூத்தா போ. அப்ப அரசனும் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி இப்படி சொல்லி எய்ய அந்த பொடியன் இந்த இளைஞன் மூத்தா போவார். ஆனா மக்கள் எல்லாரும் இஸ்லாத்தை அழிவார். அதை பார்த்து மக்கள் எல்லாரும் அந்த சம்பவத்தின் விளைவாக இஸ்லாத்தை அழிவார். அப்ப மன்னன் ஏண்ட மட்டும் தெரிந்திப்பான், மக்களை திரும்ப கண்ட மார்க்கத்துக்கு மாட்டிக்கொள்ள. ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ள. எனவே மன்னன் என்ன செய்வான்டா, நிறைய குழிகளை தோண்டி மக்கள் எல்லாரையும் குழியில போட்டு எரிப்பான்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல வரும். அப்ப எனவே இங்கேயும் அதே தான் சம்பவம், குழியில போட்டு எரிச்சது. அப்ப எனவே இந்த சம்பவம் அதுவும் ஒன்றாக இருக்கலாம், இங்க சொல்ற சம்பவம் அதுவும் ஒன்றாக இருக்கலாம் சொல்லி நாங்க கருதலாம். இது ஒன்று. ரெண்டாவது கிறிஸ்தவர்கள வரலாற்றுல, அதாவது ஈசா அல் இஸ்லாம் அங்க வந்ததுக்கு பிறகு அவங்களோட வரலாற்றுல இப்படியான சம்பவங்கள் பல நடந்திருக்கு. பெரிய சம்பவங்கள் இப்படி நடந்திருக்கு. அந்த சம்பவங்களை குறிப்பதாகவும் இது இருக்கலாம் சொல்லி நாங்க கருதி. அப்படி என்ற எது உதாரணமா யமன்ல துஃபான் அஸ்அத் அபு கரீப் இப்படி ஒரு மன்னன், இந்த பேர்ல ஒரு மன்னன் துஃபான் அஸ்அத் அபு கரீப் என்ற ஒரு மன்னன் மதீனாவுக்கு வந்து பனு குறைலாக்களோடு தொடர்பு கொண்டு, பனு குறைலா யாரு? யூதர்கள். பனு குறைலா யூதர்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு அவன் யூத மதத்தை தழுவி பனு குறைலாக்களோடு இருந்த 2 யூத அறிஞர்களை எமனுக்கு தன் நாட்டுக்கு கூட்டிட்டு வருவார். கூட்டு வந்து யூத மதத்தை பரப்புவதற்கான முயற்சிகளை செய்யும். ஆனால் மக்கள் யூத மதத்தை ஏற்றுக்கூடாது. எமன்ல இருந்த அதிகமான மக்கள், குறிப்பாக நஜ்ரான் என்ற ஒரு பகுதி இருக்கு எமன்ல, தெற்கு பகுதியில, இந்த பகுதியில் இருந்த மிக அதிகமான மக்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்தவர்கள், ஆனால் நல்ல கிறிஸ்தவர்கள். நாங்க இப்ப சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் உண்மையான முஸ்லீம்கள். இவங்க யாருமே இந்த மன்னண்ட மார்க்கத்தை, மன்னன் சொன்ன மாதிரி அந்த பிரச்சாரகர்கள், யூத பிரச்சாரர்கள மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு முயற்சி. பிறகு இந்த மன்னன் மௌத்தாக அவன் மகன் நுவாஸ் மகன் ஆட்சிக்கு வருவான். அடுத்ததாக அவன் மகன் இந்த துஃபான் அஸ்அத் அபு கரீப் மகன் நுவாஸ் ஆட்சிக்கு வருவான். ஆட்சிக்கு வந்து வாபஸ் செஞ்சு இதே வேலை செய்வான். அப்பவும் மக்கள் ஒத்துக்கொள்ளும். கடைசியில குறிப்பாக இந்த தெற்கு பகுதியிலையும் பொதுவாக எமன்லையும் நிர்பந்தமாக பலவந்தமாக யூத மார்க்கத்தை பரப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவான். ஆனால் அப்பவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும். கடைசியில பெரிய பெரிய குழிகளை தோண்டி ஏற்றுக்கொள்ளாட்டி நெருப்புல போட்டு எரிப்பேன்னு சொல்லி பயங்காட்டுவான். அப்பவும் மக்கள் ஏற்றுக்கொள்ள. அப்போ இந்த மன்னன் என்ன செஞ்சாண்டா, 20,000 பேரை நெருப்புல போட்டு எரிச்சான். அவ்வளவு பேரும் கிறிஸ்தவர்களாக இருந்த அல்லது உண்மையான முஸ்லீம்களாக இருந்த அவ்வளவு பேரும் இதுல போட்டு பெரிய பெரிய குழிகள்ல போட்டு எரிக்கப்பட்டார்கள் என்று நாங்க இந்த சம்பவத்திலிருந்து விளங்கிக் கொள்றோம். இப்ப இது நிகழ்ந்தது கிறிஸ்துவுக்கு பின் 525 ஏறத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வருவதற்கு ஒரு 70 வருஷத்துக்கு முன் 572 ரசூலுல்லாஹ் நபியாக வந்தாங்க.
அந்த காலப்பிரிவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு முந்தி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லி தெளிவாகும். தூனுவாஸ் என்ற மன்னன் காலத்துல 20,000 பேரும் கொலை செய்யப்பட்டாங்க. இது நடந்தது கிறிஸ்துவுக்கு பின் 525. இது உண்மையான சம்பவம் என்றதுக்கு யமன்ல ஹிஸ்னுல் குராப் என்ற பெயரால் அழைக்கப்படுற ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சார். இப்ப அண்மை காலத்தில் அந்த கல்வெட்டுல இந்த சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் அப்படியே அந்த கல்வெட்டில் இருக்கு. அப்ப இந்த சம்பவம் உண்மையானதுதான் என்று இதன் ஊடாக உறுதிப்படுத்தினார். அதோட கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கிறிஸ்தவ வரலாற்று நூல்களும் இந்த சம்பவத்தை சொல்லும். எனவே அதிலிருந்து எங்களுக்கு விளங்குது மிக பெரும்பாலும் இந்த சம்பவம் உண்மையான ஒரு சம்பவம் சொல்லி. எனவே அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்ற இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவத்தை குறித்ததாகவும் இருக்கேன் நாங்க வழக்கம். சரியா? இப்ப நாங்க இந்த ஆயத்துக்கு வருவோம், சூறாக்கு வருவோம். அப்ப எனவே இந்த 2 சம்பவங்கள்ல ரியாது ஸாலிஹீன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுமை என்ற தலைப்புக்கு கீழே வார ரசூலுல்லாஹி சொன்ன அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சம்பவமாகவும் இது இருக்கேன், அல்லது யமன்ல நடந்த இப்ப நாங்க சொன்ன சம்பவமாகவும் இருக்கேன், அல்லது 2ஐயும் குறிக்கிறதாக இருக்கேன். வரலாற்றில் இப்படி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பொதுவாக குறிக்கிறதாக இந்த சூரா சம்பவத்தை சொல்லாம மட்டும் நாங்க கருதலாம். இப்ப நாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் நாங்க இந்த சூறா பார்க்க முந்தி ஒரு விஷயத்தை கவனிச்சு கொள்வோம். இஸ்லாமிய தாவாட விளைவுகள் இந்த சூறாவின் படி ஒரு விளைவு எப்படி இருக்குது? இப்ப நாங்க பார்த்த சம்பவத்தின் படி எப்படியான விளைவா இருக்கு? எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அதாவது ஈமான் கொண்டவர்கள் அழிவு மொத்தமா அவ்வளவு பேரும் அழிந்துவாங்க. எங்கட பாஷையில சொன்னால், சாதாரண பாஷையில சொன்னால் ஒரு முழு தோல்வி. தாவா ஒரு பெரிய ஒரு தோல்வி. ஆக்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற ஒரு வகையான தோல்வி, ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படியே அழிஞ்சு போறது இன்னொரு வகையான தோல்வி, ஒரு முழு தோல்வி. இது இன்னொரு மாதிரி சொன்னால் புகாரில வார ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற எப்படின்னா, மறுமை நாளையில நபிமார்கள் வருவார்கள். வார நேரம் சில நபிமார்கள் வருவாங்க, அவங்களுக்கு பின்னால ஒத்தருமே இருக்காது. அப்படின்னா கருத்து என்ன? யாருமே இஸ்லாத்தை அறிவில்லை. இன்னும் சில நபிமார்கள் வருவாங்க, அவங்களுக்கு பின்னால 2 பேர் 3 பேர் இப்படி இருப்பார்கள். இன்னும் சில நபிமார்கள் வருவார்கள், வராஹும் அர்ரஹத்து 10 பேருக்கு குறைந்த ஒரு தொகையினர் இருப்பாங்க. 10 பேர் மட்டுக்கு, ஒரு 7-8 10 பேர் மட்டுக்கு இருப்பாங்க. இப்படி சொல்லி கொண்டு போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமூகம் வரும்போது பெரிய ஒரு தொகையினர் வருவாங்க. ஏண்ட சமூகம் வரும்போது கிழக்கே மேற்கே மறைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு சமூகம் கொண்டு வருவாங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நாங்க என்ன விளங்கிக் கொள்றோம் என்றால், நபிமார்கள் சிலர் அவ்வளவு காலம் பிரச்சாரம் செஞ்சு ஒருத்தருமே ஈமான் கொள்ள, அப்படியான நபிமார்களும் மறுமையில வருவாங்க. இன்னும் சிலருக்கு இப்படி 2, 3, 5, 7, 8 இப்படி பேர் தான் இவ்வளவு ஒரு சின்ன ஒரு தொகை தான் இருக்கும். இப்ப குர்ஆன்ல சொல்றது போலவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷங்கள், குர்ஆன்ல வரதான் இந்த கணக்கு, 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்தும் ஒமா ஆமன பிஹி, குர்ஆன்ல வார ஒமா ஆமன பிஹி இல்லா கலீல், அவரை ஈமான் கொண்டவர்கள் மிகவும் சொற்ப தொகையினர். குர்ஆன்ல வரும் ஒமா ஆமன பிஹி இல்லா கலீல். சில ரிவாயத்துகள்ல அது 70 சொச்சம் பேர், 70 சொச்சம் பேர். அப்படி என்ன, 950 வருடங்களுக்கு 70 சொச்சம் பேராக இருந்தா ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு முறான ஒரு ஆள் சேரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சாலே 950 பேர் ஆயிரும். அப்படித்தானே? ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு முறான ஒரு ஆள் சேரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தா ஒரு 75 பேர் 70 பேர் சேர்ந்து, 70 சொச்சம் பேர் சேர்ந்து எங்களுக்கு பழம்.
அப்ப எனவே இப்படி இந்த நபிமார்களோட வரலாற்றுல அல்லது தாவா வரலாற்றுல இப்படியான விளைவுகள் நிறைய வந்துருக்கு. அதுதானே அதை பார்க்கிற நேரம், வெளிப்படையாக பார்க்கிற நேரம் ஒரு பெரிய ஒரு தோல்வியாகத்தான் எங்களுக்கு தெரியும்.